ஐம் கோயிங் டு லீவ் பெங்களூர் அண்ட் ஒர்க் விஷயமாக நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன். ஒரு மாதிரி இந்த கோழி கத்துறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் சொன்னேன் வேறு வழி இல்லை அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு டவுசர் பாட்டி கோழி கத்துறது இதெல்லாம் நான் வீட்டுக்கே கொடுத்து விட்டுலான் இருக்கேன். என்னமோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேம்பர்டு கிட் வாட்ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டனோ. ஓகே, இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு விஷயம், நானே எதுவும் வளர்றேன்ல பட்டிருப்போம்ல. I'm getting a call again. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணலாமா, இல்லை ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம். வச்சு அடித்து குழம்பு வச்சிடலான்றல கோவம் வருது எனக்கு. குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு சண்டே. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பார்க்கலாம். ஓகேவா? டைம் வந்து இட்ஸ் 10:54. நைட்லாம் கொஞ்சம் தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாமா? பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஐ திங்க் இந்த விலாக் ஃபுல்லாக எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பிகாஸ் நாய்ஸ் பின்னாடி இருந்து வரும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். என் தலையை பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். பட் அதை தாண்டி வந்து என் தலையை கொஞ்சம் கேரே பண்ணல ஒரு 2-3 டேஸாக. முதல்ல ஆயில் வச்சுட்டு அப்புறம் மற்ற ஒர்க் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக கிச்சன் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஐம் நாட் ஃபீலிங் குட் மென்டலி. அதனால் எதுவும் க்ளீனே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு ஆயில் எடுக்க வந்தேன்றதையும் மறந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல கொரியாண்டர்ஸ்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்கன்னு. இவனுங்க மட்டும் அடி கோழி கத்துது. இவனுங்க 2 பேர் மட்டும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்காங்க. மற்றதெல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு தூக்கி போட மனசில்லை. இவனுங்களும் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்காங்களா, அதனால் ஆயில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஐம் பிளானிங் டு பை அ மைக் சீக்கிரமாக. இந்த மாதிரி லாங் வீடியோலாம் எடுக்கும்போது பேசி போடுறதே இல்லை. அதனால தான் லைக் ஊற்றிக்கலாம். இதை சொல்லிட்டு இருந்தேன்ல, லைக் நாய்ஸ்லாம் பின்னாடி அதிகமாக வருதுல்ல, அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனா எங்கேயாவது ஒரு இடத்துல சைலண்ட்டாக எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கப்போ கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் பேசும்போது பின்னாடி நாய்ஸ் வருது, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதனால தான் சரி இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளாக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஹீட் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே எந்த பாத்திரமே கழுவுல தெரியுமா? செம்ம கடுப்பாக இருக்குது. எனக்கே கடுப்பாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படிதான் ஹீட் பண்ணுமானா எனக்கு தெரியாது. நான் சும்மா நான் பாட்டுக்கு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். சூடு ஆகிட்டு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆயில் வைக்கலாமா? எனக்கே குட்டி மொழி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவில் இருந்தால் போஸ்ட் பார்த்தா கோழி கத்துது. இந்த டைமுக்கெல்லாம் கோழி கத்துது. என்னோடய இன்ஸ்டாவில் வந்துட்டு பார்த்தா தெரியும். எனக்கு முடி வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்தது. நான் தான் இப்படி குட்டியாக வெட்டிட்டேன். ஹேர் ஃபால் வேறு நிறைய ஆகுது. கடுப்பாக இருக்குது. ஐயோ, ஆக்சுவலாக டிப்ரெஸ் ஆனால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படி சொல்லுவாங்கல்ல. இட்ஸ் லைக் அ மீம் டெம்ப்ளேட் மாதிரி தான். எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு யோசிச்சே டிப்ரெஸ் ஆகுது. அதனால ஹேர் ஃபால் ஆகுது திருப்பி. ஒரு மாதிரி இந்த கோழி கத்துறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 4-5 டேஸாகவே வந்துட்டு எனக்கு எந்த ஒர்க்குமே பண்ண பிடிக்கல. ஒரு மாதிரி எழுந்திருக்கிறோம், ஒரு மாதிரியே போயிட்டு இருந்தது. நார்மலாக எனக்கு வந்து என்ன செல்ஃப் கேர் பண்ணி கொடுக்க பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி சண்டே அண்ட் லிட்டில் ஃப்ரீ இன்றைக்கி. அதனால் இந்த ஒர்க்லாம் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல ட்ராலி வாங்கியிருந்தேன்ல, அதில் பேக் பண்ணலாம். அண்ட் எஸ், நான் வந்து ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் வந்துட்டு பெங்களூர் வந்து வெக்கேட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு லீவ் பெங்களூர் அண்ட் ஒர்க் விஷயமாக நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன்.
ஆக்சுவலாக நான் இந்த வீடை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் இங்கே தனியாகவே இருந்து பழகிட்டேன்னா அங்கே போய் ஸ்டே எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்த விட்டுட்டு போகிறோம் அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் ஹோம் மாதிரி இல்லை, எனக்குன்னு இருந்த ஒரு வீடு விட்டுட்டு போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். அதுக்கான பேக்கிங் ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கொஞ்சமாக பேக் பண்ணலாம், அப்புறம் ஃபுல் திங்ஸ்லாம் பேக் பண்ணுவோம். அதுக்கு வந்து என் பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஆயில் வச்சாச்சு. பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது, லிட்ரலி செம்ம ஹேர் ஃபால். பாருங்களேன், தெரியுதான்னு தெரில, செம்ம ஹேர் ஃபால் ஆகுது. இதை பார்க்கும்போதே எனக்கு இன்னும் டிப்ரெஸ் ஆகுது. எப்போவுமே ஒரு என்தோசியாஸ்டிக்காக இருப்பேன், இன்றைக்கி அந்த என்தோசியாசமே இல்லை. எனக்கு டென்ஷன் ஆகுது, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் வேறு பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும். அது பண்ணிவிட்டு வந்து நம்ம எல்லாம் பேக் பண்ணுவோம். எனக்கு முடி ஆக்சுவலாக வளர்ந்துடுச்சு தெரியுமா. ஐயோ, இந்த கோழி கத்திகிட்டே இருக்குங்க, நயின்ட்டுச்சு. அடித்து குழம்பு வச்சிடலான்ட்டுலாம் கோவம் வருது எனக்கு. ஓயாமல் கத்திகிட்டே இருக்குது. நான் எந்த பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்றது வந்து மேபி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் ஐம் லீவிங் பெங்களூர். சில டைம்ஸ் எப்படி இருக்கோ தெரியுமா, நம்ம வந்துட்டு ரொம்ப ஹார்டான டைம்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் வந்து என்ன நடந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும். குட்டி விஷயம் நடந்தால் கூட ஐயோ நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சே அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் நான் இருக்கேன். இங்கே பாருங்களேன், தெரியுதோ எவ்வளோ முடியல, கஷ்டமாக இருக்கு. ஓகே, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணலாமா? ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணலாமா, இல்லை ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம். எனக்கு இந்த பேஸ்ட்டோட டேஸ்ட்டு ரொம்ப ஆக்சுவலாக இந்த மாண்டேஜ் மாதிரிலாம் போட்டு பின்னாடி மியூசிக் போடுவாங்கள்ல, அது போடுறதுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது காப்பிரைட்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் மோஸ்ட்டாக பேசி மட்டுமே போடுறேன், எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணாமல். இந்த பயம் ஏன் எனக்கு இருக்குன்னு சத்தியமாக தெரியல. ஓகே, ஃபேஸ் வாஷ்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு சத்தம் கேட்குதா? என்னை சுற்றி நிறைய கோயில் இருக்குது தெரியுமா. இந்த ஏரியாவில் அவ்வளோ கோயில் இருக்குது. ஆனாலும் எனக்கு பாசிட்டிவிட்டி வராது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் இருக்குது. கண்ணை திறந்துட்டே நான் மூஞ்சி கழுவேன் தெரியுமா. இங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஓகே, இருந்தாலும் பண்ண வேண்டியது நம்ம கடமை. சைலண்ட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி எப்போதும் இருக்கும் இங்கே சைலண்ட்டாக, இல்லைனா யாராவது கத்திகிட்டே இருப்பாங்க. தான் ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள் அந்த குட்டீஸு. அந்த கோழி யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கியான்னு கத்திட்டு இருந்தது. இங்கே பாருங்களா, தெரியுதா? ஆக்சுவலாக அது குட்டியாக தான் இருந்தது, அதுக்கில்லே இவ்வளோ பெருசு பண்ணி விட்டேன். கையும் காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். நிறைய டாக் சர்க்கிள்ஸ் வேறு வந்துடுச்சு. ஓகே, சரியாயிடும், நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே, லெட்ஸ் பேக் டுகெதர். ஓகேவா? ஆக்சுவலாக என்னோடய கபோர்ட் மூக்மூர்த்தி, ஆக்சுவலாக என் கபோர்டு வந்து செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. பிகாஸ் பேக் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் அரேஞ்சே பண்ணல. தெரியுதா என் கபோர்டு எப்படி இருக்குன்ட்டு? இப்படி தான் இருக்குது என் கபோர்டு. ஆக்சுவலாக நான் நீட்டாக தான் வச்சுப்பேன், பட் எல்லாம் பேக் பண்ண போகிறதுனால இப்படி இருக்குது. நான் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே கொஞ்சமாக தான் ஒரு சர்டைன் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் இதில் இருக்கிறதுல வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் ட்ராலியில் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து கீழே ஒரு பேக் இருக்குல்ல அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு பார்சல் போட்டு விட்டுடலான் இருக்கேன். பார்ப்போம். அண்ட் இருங்க, கேமராவை திருப்பி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து ஒன்று ஆசைப்பட்டிருப்போம்ல, அது வந்து கிடையாது. நம்ம வந்து வேணான்னு நினைப்போம்ல, அது சம்டைம்ஸ் கிடைக்கும். இப்போ என்னென்னா, எனக்கு வந்து நான் வேணும்னு நினச்சதும்
கிடைக்கல ஒரு சைடு. நான் வேண்டான்னு நினச்சது அதுவும் கிடைக்கல. இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு விஷயம், நானே எதுவும் வளர்றேன்ல, ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து வேணும்னு நினச்ச ரெண்டுமே வந்து இப்போ எனக்கு கிடைக்குது. நான் வேணான்னு நினச்ச ஒன்று எனக்கு கிடைக்கல. ஆனால் வந்து இந்த வேணும்னு நினச்சது கிடைக்குதுல்ல, அதை வந்து என்னால் ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ண முடியல. அதவே வந்து நான் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரில, புரியறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா, நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம்ல, எங்கே கேமரா வைக்கிறதுன்னு தெரில, தேடிட்டுருக்கேன். இருங்க தேடிட்டு வரேன். ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஏதோ லேப்டாப்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் வேணும்னு நம்ம எடுத்து வைக்கலாமா? பல காலம் முன்னாடி துவைச்சு அப்படியே போட்டேன். வாட்ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கலாமோ? மிஸ் பண்ணிட்டனோ? ஓகே, எனக்கு பெருசாக மடிக்கலாம் தெரியாது, சும்மா ஏனோ தானோன்னு மடிப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் என்னதான் வந்துட்டு நான் தனியாக சில விஷயம் ஹேண்டில் பண்ணாலும் நான் லைட்டாக பேம்பர்டு கிட் தான். என் வீட்டில் கிடையாது, என்னை சுற்றி இருக்கவங்களால வந்து ஒரு பேம்பர்டு கிட். என்னோடய ஃப்ரெண்டோட மாமு, என் ஃப்ரெண்டு எல்லாருமே எனக்கு பேம்பர் பண்ணிட்டாங்க, பண்ணி என்னை வளர்த்திட்டாங்க. என் ஃப்ரெண்டு, அவங்க தங்கச்சி, அம்மா, அவங்க டேடி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இப்போ என்னை பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கிட் ஆகிட்டேன் நான். அதனால் வந்து சில வேலைகள் தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ் பிரிட்டியாக இருக்குல்ல, அழகாக இருக்கும். ஜூடியோவில் வாங்கினேன். எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டேன் ட்ரெஸ் எல்லாம். இப்போ மடிச்சிக்கலாம்ல. ஆக்சுவலாக என்னமோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். பின்னாடி ஒரே பேக்ரவுண்ட் நைஸாக இருக்குது. ஆக்சுவலாக எப்போ வெக்கேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, பட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் வெக்கேட் பண்ணிவிடுவேன். அதனால எந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, எந்த ட்ரெஸ் எடுத்து வைக்க வேணான்னு தெரில, அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ட்ரௌசர் பாண்டி, என்கிட்ட நிறைய ட்ரௌசர்ஸ் தான் இருக்கும். எனக்கு பேண்ட் போட பெருசாக பிடிக்காது, ஏன்னே தெரில. அது போட்டாலே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இதுக்கும் பெங்களூர் செம்ம குளிராக தான் இருக்கும், ஆனால் இங்கேயும் வந்து நான் ட்ரௌசர் போட்டு சுற்றுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான். அண்ட் என்கிட்ட வந்து பழங்காலத்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஐவிக்கு வாங்கினேன். அதெல்லாம் நினச்சாலே சிரிப்பாக இருக்குது. என்கிட்ட நிறைய ட்ரெஸ் வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எடுத்து வைக்கும்போது ஏதாவது ட்ரெஸ் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இங்கே இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னே எடுத்தது. என் காலேஜ் ஜாயின் பண்ணது ஸ்டார்டிங்கில் எடுத்தேன். இதெல்லாம் நான் இன்னும் வச்சுருக்கேன். இது மாதிரி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது, நான் ஒரு நாள் காட்டுறேன். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்தேன். ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட் எங்கள் வீட்டில். சுடிதார் தான் போடணும், ஷால் போடணும், அப்படிலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பட் ஆனால் நான் காலேஜ் வந்துட்டு அப்படியே காலேஜ் வந்துமே அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் நான் வளர வந்துட்டு அப்படியே மாற்றிட்டேன் நான் அவங்கள. இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் ஃப்ரீடம், கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது எனக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டுப்பேன். ஓகே, இதெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் ட்ராலியில் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேமரா ஆஃப் பண்ணலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எனக்கே வந்து இப்போ தான் திருப்பி இவ்வளோ ட்ரெஸ் இருக்கான்னு. ஆனால் எந்த ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ இதில் எடுத்து வைக்கலாம். எனக்கு எந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு விடுறது, எந்த ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது. ஜாலியாக இருக்கு. இதுக்குள்ள வைக்கணும் எல்லாமே. ஓகே, இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வீட்டுக்கே கொடுத்து விட்டுலான் இருக்கேன். நிறையா இருக்கு. இதெல்லாம் நான் பிரித்து வச்சுருக்கேன். எடுத்து வைக்கிறதே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்குது போல். அதனால நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் பேக் பண்ணிட்டுருக்கேன்ல,
எடுத்து வைக்கும் போது பார்த்தேன் என்கிட்ட ஷூவே கம்மியாக தான் இருக்குது, 2 ஷூ தான் இருக்குது. எதுக்கு இத்தனை சாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. அவ்வளோ சாக்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா சாக்ஸும் நல்லா இருக்கு. ஒன்று சொல்லட்டா, ஒரு சில டைம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் அது எப்படி ஆயிரும்னா நைட் ஃபுல்லாக அழுது, காலையில் ஃபுல்லாக அழுது, ரொம்ப ட்ரைன் ஆகி ஒரு பாயிண்டில் எப்படி இருக்குன்னா, ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிறேன்னே தெரியாது. இப்போ நான் அழுகிறனால நான் யாருக்காக அழுகிறேனோ அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இல்லை நான் என்ன சுச்சுவேஷனுக்காக அழுகிறேனோ அது சரியாயிருமா அப்படின்னு ஒரு நாணவதையம் பிறக்கும். அதில் ஒரு 2 நிமிஷம் தான், திருப்பி பேக் டு ஃபார்ம் போயிடுவேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரமாக ஜோன் அவுட் ஆகி உட்காந்துருந்தேன். பட் இப்போது வேறு வழி இல்லை அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சில ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் ஹிட் ஆகும். சில மெமரிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நிறையா அந்த ட்ரெஸ்ஸில் ஹீல் பண்ணியிருப்பாங்க, அதுக்குன்னு நிறையா மெமரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சோகத்துலேயே இருக்கிறது நான் ஒருத்தியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படி ஃபீல் ஆகுது. என்ன சும்மா சோகமான்ட்டு வேறு வேலை இல்லை அப்படின்னு என்னைய பற்றி எனக்கே கெடுங்கன்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கேன். ஒரு 2 சாரீ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன், மேபி அங்கே போனால் யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. எஸ், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். ஓரளவுக்கு நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் பேக் பண்ணிட்டேன் அந்த ட்ராலிக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பேக் பண்ணணும். ஓகே, அந்த ஒரு ட்ராலி மட்டும்தான் நான் வந்து இது பண்ணேன், மற்றெல்லாம் இப்படியே இருக்குது. ட்ரெஸ் இருந்தால் காட்டுறேன். ஐயோ எப்படி காட்டுறது, இதோ இப்படி கசகசன்னு போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. அதனால் பாத்திரம் வேறு கழுவாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதை வேறு போய் கழுவணும். அதை வாஷ் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஓகே, நான் போயிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகே பை. எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். எப்படி மாசா ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. இப்போ தான் எனக்கு அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இப்போ தான் நான் வீட்டை விட்டு வெளியவே வரேன். ஆக்சுவலாக நம்ம போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, குட்டீஸ்லாம் வெளியே விளையாண்டுருக்காங்க, நல்லா சத்தமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சிக்கன் கடை அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணாவை நானும் ஒரு தடவையும் சொல்லுவேன், அண்ணா எனக்கு போன் கொடுங்கண்ணா, போன் பீஸ் கொடுங்கண்ணா. ஆனால் அந்த அண்ணாவுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஒரு வேளை வேறு ஏதாவது லாங்குவேஜ், இதுக்கும் நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த அண்ணா எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு போன்லெஸ்ஸே கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நான் போய் போன் தான் வாங்கிட்டு வருவேன். ஆமாம், நான் சொன்னேன்ல, அவங்க வந்து இன்றைக்கும் வந்துட்டு போன்லெஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ நான் பார்த்து திருப்பி எனக்கு போன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, கன்னடா தெரியாதா அப்படின்னு கன்னடாவில் கேட்டார். இல்லை எனக்கு தெரியாது, தமிழும் இங்கிலீஷும் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டேன். ஒரு வழியாக ஆனால் போன் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு, சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் வந்து மேரினேட் மட்டும் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்து சமைக்கலாம். ஓகே, அவ்வளோதான். மூடி வச்சுட்டு நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்து சமைக்க போகிறேன். சமைக்கிறதுலாம் காட்ட முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோதான், நான் குளிச்சுட்டு வந்து சமைச்சு முடிச்சுட்டு அமைதியாக போய் படுத்துப்பேன். தட்ஸ் இட், திஸ் இஸ் மை வீக்கெண்ட். பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாம் இன்றைக்கி பேக் பண்ணுறதுலேயே போயிடுச்சு. ஓகே, இனி ஒரு லாங் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர். ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதை தட்டி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? பை பை.